Hi guys, welcome to Maha's channel MAHABEPOSITIVE. இன்னைக்கு வந்து ஒரு டிராவலுக்கு வந்து நம்ம எப்படி வந்து சூட்கேஸ் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் நான் காட்டலான்னு இருக்கேன். ஸோ வந்து நான் ட்ரெஸ் எல்லாம் வந்து எப்படி அடுக்கிறது அதெல்லாம் வந்து நான் காட்டலை. வேறு என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம ட்ராவலுக்கு வந்து ஒரு 2 days 3 daysக்கு வந்து வெக்கேஷன் போகிறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம், எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் வந்து நான் காட்டலான் இருக்கேன். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம வந்து ட்ராவல் போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டனாலே வந்து பாதி வேலை வந்து முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுன்ட்டு அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளான் ஒர்க்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும், யார் யார் போகிறோம், அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இண்டிவிஜுவலுக்கு தனித்தனியான ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம என்னென்ன ஒர்க் வீட்டில் செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கணும், அந்த ட்ராவலுக்கு நம்ம வந்து என்னென்ன பொருள்கள்லாம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட். இதெல்லாம் வந்து எழுதி நான் இந்த காட்ரேஜ் பீரோ இருக்குது, அதில் வந்து நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இதில் ஒவ்வொரு ஒர்க்காக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நம்ம டிக் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ தட் எந்த வேலையும் வந்து நமக்கு வந்து மிஸ் ஆகாது. பேக்கில் வந்து இப்போ வந்து என்னென்ன திங்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சம்மருங்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐ கிளாஸ் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பேக்கெட் டிஷ்யூ. ஸோ வந்து நமக்கு டிஷ்யூ எப்போயாவது தேவைப்படும், ஸோ அதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே வந்து டாய்லெட் சீட் சானிடைசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமன் பாத்ரூம் யூஸ் பண்ண போகிறோம் வெளியில் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ இது வந்து மஸ்ட்டு ஒரு பொருள். ஸோ எந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ ஏதாவது எமர்ஜென்சி டேப்லெட்ஸ் வந்து வச்சுக்கலாம். நான் வந்து பேராசிட்டமால் அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வெட் வைப்ஸ் தேவைப்படும். ஸோ வெட் வைப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ லேடிஸோட சேஃப்டிக்காக நம்ம வந்து இது வச்சுக்கலாம், நாப்கின்ஸ் வச்சுக்கலாம். நாப்கின்ஸு அதுக்கு வந்து தனியாக ஒரு செக்ஷனில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸோ தட் நம்ம வந்து தேடிட்டு இருக்க தேவையில்லை. ஸோ ஒரு ஹேண்ட் கீ வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வாலெட்டு. இந்த வாலெட்டில் மணி, நம்ம தேவையான காயின்ஸு, மற்ற இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு வாலெட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஃபோன் வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து சைடில் இருக்க ஜிப்பில் வந்து வச்சுக்கலாம். ஸோ வந்து நம்ம உள்ளே வந்து தேட தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து ஃபோனோட சார்ஜர். ஸோ சம்டைம்ஸ் வந்து இது வந்து ஃப்ளைட் ஜர்னி, சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய வந்து குளிர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஷால் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பென், ஸோ எப்பயும் எடுத்துகிட்டு போகிறது. இது வந்து ஒரு பவர் பேங்க்கு. ஸோ வந்து நமக்கு வந்து சார்ஜ் தீர்ந்து போயிடுச்சுன்னா அப்படின்னா போட்டுக்கிறதுக்கு. ஸோ இதையும் வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு பவுச் வச்சுருக்கேன். இந்த பவுச் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூமில் உடனே நம்ம வந்து பண்ணிக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் இருக்கும். இது வந்து கோம் வச்சுருக்கேன் நான். இது வந்து ட்ராவல் பர்பஸ்க்காக. இந்த சைடில் பார்த்திங்கன்னா மிரர் இருக்கும். இந்த சைடில் அப்படி அழுத்தினோம்னா வந்து கோம் வந்துடும். ஸோ வந்து ரொம்ப இடத்தையும் வந்து ரொம்ப அடைக்காது. ஸோ அதனால் இது வந்து ட்ராவல் கோம் இது வச்சுக்கிறேன். ஸோ ஐலைனர், என்ன ஷேடு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறோமோ அந்த லிப்ஸ்டிக் எடுத்துக்கலாம். ஸோ ஐலைனர் இது பண்ணுறதுக்காக உள்ள ஷார்ப்னர் எடுத்துக்கிறேன். இது வந்து பர்ஃப்யூம் எடுத்துக்கிறேன், பேக்கெட் பர்ஃப்யூம். ஸோ வந்து அது வந்து சின்ன இது எடுத்துக்கலாம். இது வந்து சம்டைம்ஸ் வந்து பயங்கரமாக கையெல்லாம் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஜர்னியில், அந்த டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பாக்கெட் சைஸ் வந்து மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கேன். ஸோ பிந்தி நம்ம பொட்டு வச்சுருக்கோம். ஸோ இதோட என்னோடய ஹஸ்பண்டோட இது வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். ஸோ சின்ன காஜல் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இப்போ ஹேண்ட்பேக்குள்ளே எடுத்துகிட்டு போகிற பவுச்சுக்குள்ளே வந்து நான் வச்சுக்கிற ஐட்டம்ஸ். வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சுருக்கேன். ஸோ அது எதாவது எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து நான் வந்து ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுருக்கிற திங்ஸு. ஸோ இப்போது ரெடி டு கோ. ஸோ வந்து இந்த பேக் எதுக்காக எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் வந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதை எடுத்துகிட்டு போகிறப்ப வந்து நமக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவலுக்காக மட்டும்தான் அந்த பேக் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் நம்ம வெளியில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு அப்படிங்கிறப்ப நம்ம 2 கையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த பேக் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பின்னாடி நம்ம அன்றைக்கி என்ன ஒரு நாளைக்கு என்ன தேவையோ அந்த பொருள்கள் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த பிளேஸ்லாம் போய் பார்க்குறப்ப வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான்
இந்த பேக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வேறு என்னென்ன திங்ஸ் வந்து நான் வந்து ட்ராவலுக்கு வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து இயரிங்ஸ் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தோன்னா, நம்ம எப்படி வச்சு இது பண்ணாலும் ஏதாவது ஒரு இடத்துல சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து விழுந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணால் என்னென்ன இயரிங்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த இயரிங்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டுக்கணும். ஸோ இந்த பாக்ஸில் இப்படி வச்சுக்கிறப்போ வந்து மேலே வந்து எது போட்டு அமுக்கினாலும் அந்த பாக்ஸ் வந்து என்ன ஆகாது, அந்த இயரிங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. ஸோ ட்ராவல் பர்பஸ்க்காக இந்த மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி இயரிங்ஸ் மட்டும் அதில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து என்னுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுச் ஃபுல்லாக மேக்கப் பவுச் வச்சுருக்கேன். பேசிக் இதுதான் சன்ஸ்க்ரீன் வச்சுருக்கேன். இதில் வந்து மாய்ஸ்சரைசிங் லோஷன் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப வந்து சம்மர்கிறதுனால நிறைய வந்து மேக்கப் வந்து மூஞ்சில் போட்டோம்னா ரொம்ப வந்து கருப்பாயிரும். ஸோ அதனால் ரொம்ப மினிமமாக பிபி க்ரீம், சிசி க்ரீம் அந்த மாதிரி ரொம்ப மினிமமாக வச்சுக்கலாம். இது வந்து ட்ராவல் பர்பஸ்க்காகவே உள்ள லாக்மி 925ஓட ஃபவுண்டேஷன், லைட் வெயிட் வருது. ஸோ அது வச்சுருக்கேன். நான் ஒரு காம்பேக்ட் வச்சுருக்கேன். இது வந்து லோரியலோடது. இது வந்து மாய்ஸ்சரைசர். இது அகைன் வந்து ஒரு சின்ன வந்து ட்ராவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். லிப் பாம் வந்து ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் இருக்கிற மேக்கப் திங்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு பவுச் போட்டு அதை வந்து நான் வந்து தனியாக க்ளோஸ் பண்ணி இதை ஒரு பேக் வந்து வச்சுருக்க போகிறேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடி வாஷ் வந்து நம்ம சோப் அதெல்லாம் எடுத்து போகிறப்போ வந்து சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப எடுத்து போகிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்காது. அங்கே யூஸ் பண்ணிட்டு திருப்பி எடுத்து வரதுக்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ வந்து இப்போ இந்த மாதிரிக்கு வந்து நம்ம பாடி வாஷ் வாங்கிக்கிட்டோம்னா இது வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாங்குறப்போ வந்து நமக்கு ட்ராவல் பர்பஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து இந்த பயோட்டிக்கோட இது வாங்கியிருக்கேன். இது வந்து ரெஃப்ரெஷிங் பாடி வாஷ். அடுத்தது இது வந்து ஹேர்க்கான உள்ளது. இது வந்து மேக்கப் போட்டோன்னா நைட்டு வந்து அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக மேக்கப் ரிமூவர் வச்சுருக்கேன். இது வந்து ஹேர் சிரம் வச்சுருக்கேன். ஸோ சம்மர்ஸ் டைம்ங்கிறதுனால ஹேர்லாம் ரொம்ப வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் ஹேருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து சிரம் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம எண்ணெயும் வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நைட்டுக்கு வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி வந்து ஜெல் இது பண்ணுறது. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து சின்ன ஆயின்மெண்ட் வச்சுருக்கேன். ஒரு நைட் க்ரீம் வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து க்ளீனிங் பர்பஸ்க்காக உள்ளது. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் வந்து தனியாக ஒரு பவுச் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு பர்பஸ்க்காக எடுக்கிறோன்னாக்கா அந்த பவுச்சை மட்டும் தனியாக எடுத்துகிட்டா போதும், எல்லாத்தையும் வந்து தேடிட்டுருக்க தேவையில்லை. ஸோ அதனால் தனித்தனியாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்கணும். அடுத்து வந்து நான் வந்து இப்போது சம்மருங்கிறதுனால வெளியில் போகிறப்போ வந்து கேப் தேவைப்படும். ஸோ அதனால் என்னோடய கேப் ஒன்று வச்சுருக்கேன், என்னோடய ஹஸ்பண்டோட கேப் ஒன்று வச்சுருக்கேன். இது 2 வச்சுருக்கேன். ஸோ வேறு என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம இதுக்கு வந்து டூத் ப்ரஷ்ஷு, ஷேவிங் செட்டு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தனியாக கிடைக்கிறது. ஸோ ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதை மட்டும் வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக வச்சுக்கலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறோம் அந்த பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன பவுச் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த வேலைக்கு மட்டும் அதை முடிச்சிடலாம். ஸோ இதுக்காக தனியாக ஒரு இது வச்சுருக்கேன். ஸோ இது இல்லாமல் இந்த ட்ராவலில் நான் வேறு என்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேமரா எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதனால் வந்து என்னோடது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா. ஸோ அது வந்து டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சுட்டு அதோடைய சார்ஜர் வச்சுருக்கேன். ஸோ பேட்ரி சார்ஜர் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு கொரில்லா அது வச்சுருக்கேன். ஸோ அங்கே ஷூட் பண்ணுற ஐடியா இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு கொரில்லா இது வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் அந்த ட்ராவலுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஒரு பவுச்சஸ் வந்து. ஸோ இது மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். ஃபுல்லாகவே வந்து நான் வந்து ட்ரெஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற பவுச்சஸ் இதெல்லாம் வந்து இந்த சைடில் நான் சூட்கேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணுறேன். நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இந்த இதையும் வச்சுட்டு ஸோ என்னோட suitcase is ready now. ஸோ ரெடி டு கோ இப்போது. ஸோ இப்போ ரெடி டு கோ இப்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி தனித்தனியாக நம்ம வந்து அதுக்கு ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக வச்சோம்னா நம்ம ட்ராவல் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாலியான ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். So be positive, stay happy always.